Good morning students, have a nice day. This video for Hindi Diploma பாடத்திட்டம் தமிழ் வழி. Page number 95 வினா விடை பார்க்க போகிறோம். प्रश्न 1. प्रश्न मतलब क्वेश्चन, उत्तर मतलब आंसर. छायावाद के प्रमुख रचनाकार कौन कौन हैं? छायावादத்தை பற்றி எழுதிய பிரமுக் முக்கியமான ரச்சனாக்கார் படைப்பாளி யார்னு கேட்குறாங்க. கவுன் கவுன் ஹே? ஜெய்சங்கர் பிரசாத் எழுதியிருக்காரு. அவர் அண்ட் மற்றும் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா எழுதியிருக்காரு. ரெண்டு பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜெய்சங்கர் பிரசாத் और सूर्यकांत त्रिपाठी निराला. प्रश्न 2. प्रेमचंद के किसी उपन्यास का नाम बताइए. பிரேம்சந்தோட ஒரு நாவலை பற்றி சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நாவல், உபன்யாஸ் நாவல். சேவா சதன், பிரேம்சந்த் எழுதினது சேவா சதன். இங்கே ஒரே ஒரு வேர்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி எழுதக்கூடாது. சேவா சதன் பிரேம்சந்த் கே உபன்யாஸ் கா நாம் ஹை அப்படின்னு தான் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். प्रश्न 3. तुलसीदास और सूरदास की காவிய பாஷா கியாத்தி. ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் காவிய பாஷா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பாஷையில் எழுதுகிறாங்களோ அது காவிய பாஷா. துளசிதாஸ் என்ன பாஷாவில் எழுதியிருக்காருன்னா துளசிதாஸ் கி அவதிங்கிற பாஷாவில் எழுதியிருக்காரு அவர் அண்ட் सूरदास की ब्रज भाषाவில் எழுதியிருக்காரு सूरदास. प्रश्न 4. राजभाषा अधिकारी का क्या काम है? ராஜ்பாஷா அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜோடைய அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. கேந்திர சர்க்கார் மத்திய சர்க்காருக்கே காரியாலயோன் மெயின் அப்படின்னா ஆஃபீஸில் கேந்திர சர்க்காருடைய காரியாலயம் மெயின். ராஜ்பாஷா ஹிந்தி, நம்மளுடைய ராஜ்பாஷா என்ன அப்படின்னா ஹிந்தி. அதோடைய உபயோகத்தை பிரயோகோ படாவா தேனா, அந்த உபயோகத்தை அதிகரிப்பது தான் ராஜ்பாஷா அதிகாரியுடைய வேலை. இன்னொரு நம்ம படித்து பார்த்துடலாம். प्रश्न 1. छायावाद के प्रमुख रचनाकार कौन कौन हैं? जयशंकर प्रसाद और सूर्यकांत त्रिपाठी निराला. प्रेमचंद के किसी उपन्यास का नाम बताइए. सेवा सदन प्रेमचंद के उपन्यास का नाम है फुल्ला எழுதணும். तुलसीदास और सूरदास की काव्य भाषा क्या थी? तुलसीदास की अवधि और सूरदास की ब्रज भाषा. राजभाषा अधिकारी का क्या काम है? केंद्र सरकार के कार्यालयों में राजभाषा हिंदी के प्रयोग को बढ़ावा देना. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.